ஒரு சிவனடியாருக்காக தன் உயிரையே தியாகம் செய்த பெண். அவளுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? அவள்தான் பின்னாளில் மகாபாரதத்தின் புகழ்பெற்ற தமயந்தி. சிவபுராணம் அத்தியாயம் 14. யார் இந்த நல தமயந்தி? எது சிறந்த சிவதொண்டு? முன்னொரு காலத்தில் ஒரு மலையடிவாரத்தில் ஆகுகன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தான். அந்த வேடனின் மனைவிதான் ஆகுகி. இருவருமே சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்து வந்தார்கள். அதே சமயம் அவர்கள் இருவருமே சிவபெருமான் மீது மாறாத பக்தி வைத்திருந்தார்கள். அந்த மலையில் ஒரு சிவாலயம் இருந்தது. இருவரும் நாள்தோறும் அங்கு சென்று சிவலிங்கத்திற்கு அர்ச்சனையும் ஆராதனையும் செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களை தேடி வரும் சிவனடியார்களை மதித்து அவர்களை வரவேற்று உபசரித்து வந்தார்கள். ஒரு நாள் மாலை அந்த காட்டின் வழியே ஜடாமுடி வைத்த ஒரு முனிவர் வந்தார். அந்த சமயம் ஆகுகன் வேட்டைக்கு சென்றிருந்தான். அவன் மனைவி மட்டும் குடிசையில் இருந்தாள். முனிவரை பார்த்த அவள் மிகவும் மகிழ்ந்து போனாள். எங்கள் இல்லத்திற்கு நீங்கள் வந்தது மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லி மிகுந்த பக்தியுடன் அவரை வரவேற்றாள். முனிவரும் சுற்றும் முற்றும் பார்த்தார். ஆண்கள் யாருமே இல்லை. அந்த பெண் மட்டும் தனியாக இருந்தாள். அவளை பார்த்து அவர் கேட்டார், அம்மா, நீ மட்டும்தான் இருக்கிறாயா என்று. அதை கேட்ட அந்த பெண், இல்லை, என்னுடன் என் கணவர் இருக்கிறார். அவர் வேட்டைக்கு சென்றிருக்கிறார். சீக்கிரம் வந்து விடுவார். அதனால் தாங்கள் என் உபசரிப்பை ஏற்று இங்கேயே தங்க வேண்டும். விரைவில் இந்த இடம் இருட்டாகிவிடும். அதனால் வெளியில் செல்வது ஆபத்து என்று சொல்ல அவரும் ஒன்றும் பேசாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். பிறகு சிறிது நேரத்தில் வேட்டைக்கு சென்ற வேடன் வந்தான். வந்தவன் சிவனடியாரை பார்த்ததும் மிகவும் மகிழ்ந்தான். தங்களுக்கு வேண்டியதை உபசரிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். அதனால் இங்கு சாப்பிட்டு விட்டு இன்றிரவு நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும் என்று சொல்ல, பல கொடிய மிருகங்கள் கொண்ட இந்த பகுதியில் வெளியில் செல்ல வழியில்லாத காரணத்தினால் அவரும் அங்கு தங்குவதற்கு சம்மதித்தார். மேலும் அந்த முனிவர், எனக்கு எதுவும் தேவையில்லை, இன்றிரவு இங்கு தங்குவதற்கு மட்டும் இடமளித்தால் போதும் என்று சொல்லிவிட, அந்த வேடனும் அவனுடைய மனைவியும், அப்படியென்றால் நீங்கள் உள்ளே படுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இருவரும் வெளியே படுத்துக் கொள்கிறோம், நிம்மதியாக உறங்குங்கள் என்று சொல்ல, அதை கேட்டு அவர் மனம் கலங்கி போனார். இல்லை இல்லை, இந்த இரவு நேரத்தில் பெண் பிள்ளைகள் வெளியில் படுப்பது என்பது நல்லதல்ல என்று சொல்ல வேடனுக்கும் அது சரியென்று பட்டது. அப்படியென்றால் நீங்களும் என் மனைவியும் உள்ளே குடிசைக்குள் படுத்துக் கொள்ளுங்கள், நான் வெளியே இருந்து காவல் புரிகிறேன் என்று சொல்ல அவளும் சம்மதித்தாள். முனிவருக்கும் வேறு வழி இல்லை. அவரும் சம்மதித்தார். நள்ளிரவானது. இங்கிருந்தோ புலி வந்தது. அதை பார்த்த அந்த வேடன் அதன் மீது அம்பு விட்டான். தப்பித்து சென்ற அந்த புலி மீண்டும் அவன் மீது பாய்ந்து அவனை கொன்றுவிட்டது. அவனுடைய உடலையும் கிழித்து போட்டு விட்டது. ஆனால் வெளியில் நடந்த விஷயங்கள் உள்ளே இருந்த அவன் மனைவிக்கும் முனிவருக்கும் தெரியவில்லை. பொழுதும் விடிந்தது. வேடன் மனைவியும் முனிவரும் வெளியில் வந்தார்கள். வேடன் புலியால் அடித்து கொல்லப்பட்டதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். முனிவர் மிகவும் வேதனை அடைந்தார். உன்னுடைய கணவர் இறந்து போனதற்கு நான் தான் காரணமாகிவிட்டேன் என்று வருத்தப்பட்டார். ஆனால் அதை பார்த்த அவனுடைய மனைவி வருத்தப்படவில்லை. ஒரு சிவனடியாருக்கு உதவி செய்துதான் அவர் உயிர் விட்டிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக என் கணவருக்கு நற்கதியே கிடைக்கும். அதற்காக நான் பெருமைப்படுகிறேன். அதே சமயத்தில் நான் உயிர் துறப்பதற்கு நீங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீயை மூட்டி அந்த தீயில் அவளுடைய கணவரின் உடலை போட்டுவிட்டு அவளும் அந்த தீயில் பாய்ந்து உயிர் விட முயற்சி செய்தாள். அந்த சமயம் அங்கு சிவபெருமான் தோன்றினார். பின்னே ஆகுகி, உன் பயபக்தியையும் சிவ தொண்டையும் பார்த்து நான் மெச்சி போனேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று சொல்ல, அதை பார்த்த அவள் மிகவும் மகிழ்ந்து போனாள். எம்பெருமானே, என் ஈசனே, பரம்பொருளே, உங்கள் தரிசனத்தை காட்டிலும் எங்களுக்கு வேறு வரம் வேண்டுமா? நான் மறுஜென்மத்திலாவது என் கணவரை பிரியாமல் இருக்க வேண்டும். அந்த வரத்தை மட்டும் தாருங்கள், அது போதும் என்று அவள் சொல்ல, அதை கேட்ட சிவபெருமான், அப்படியே ஆகட்டும், மறுபிறவியில் நீ தமயந்தியாகவும் உன்னுடைய கணவன் நலனாகவும் பிறப்பான். இந்த பிறவியில் உங்களுக்கு பிரிவு ஏற்பட செய்த இந்த சிவனடியார் அடுத்த பிறவியில் அன்னப்பறவையாக தோன்றி உங்கள் திருமணம் நடக்க காரணமாக இருப்பார். அதற்கு பிறகு உங்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் நீங்கள் முக்தி அடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைந்து போனார். மகிழ்ச்சியோடு அவளும் தீயில் மாய்ந்து உயிர் துறந்தாள். இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது, சிவனை மட்டும் வழிபடுவது அல்ல, சிவனுடைய அடியார்களை சேவிப்பதே உயர்ந்த தொண்டு. அன்பும் தியாகமும் சேர்ந்த பக்தி தான் உண்மையான சிவபக்தி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குணா தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் இந்த மாதிரியான கதைகளுக்காக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.